நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. மோசேக்கு வாயாக ஆரோன் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசினது போல கர்த்தருடைய வாயாக தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறவர் தான் தீர்க்கதரிசி. எதிர்காலத்தில் நடக்க போகிறதை முன்பதாக அறிவிக்கிறது மாத்திரம் தீர்க்க தரிசனம் அல்ல. இன்றைய திருச்சபையில் தீர்க்க தரிசனத்தை பற்றிய பல குழப்பங்கள் காணப்படுகிறது. சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் தேவனிடத்திலிருந்து சொல்லப்பட்டதா? உண்மையான தீர்க்க தரிசனம் வரும்போது சபையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் என்பதை பற்றி விளக்கமாய் நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்க செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால வஞ்சகங்கள் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவை நம்முடைய நினைவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே காணப்படுகிறபடினாலே ஜாக்கிரதையோடு கூட நாம் இந்த காலங்களை ஆசிரித்தால் மட்டும்தான் எந்த விதமான தீமைகளிலும் இடருண்டு போகாத ஒரு மக்களாக தேவனுடைய திட்டத்தை சரியான விதத்தில் நிறைவாக்கும் ஒரு பிள்ளைகளாக நம்முடைய ஓட்டத்தின் இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க நம்மால் ஆகும். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காரியங்கள் உலக அளவிலே எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் கூட இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தின் விகிதம் அதிகமாய் காணப்படுகிறபடினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ரட்சிப்பின் நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் சரிவர பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை பற்றி அறிவுள்ளவனாய் அவனுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் எந்த இடத்திலே இருந்து என்ன விதமான வஞ்சகம் வருகிறது என்பதை அறிய முடியாத அளவிற்காக எல்லா இடங்களிலும் இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் பின்னி பிழைய ஆரம்பித்திருக்கிறதுனால சகல ஜாக்கிரதை நிறைந்த ஒரு மக்களாக, ஒரு விழிப்பு பெற்ற ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களை தேவனாகிய கர்த்தருக்குள் ஆசரிக்க நம்மால் முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடுமை நிறைந்த காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த காலங்கள் இது நம்ப முடியக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயமும் நமக்கு நம்பிக்கை துரோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாய் காணப்படக்கூடிய ஒன்று. எந்த இடத்தை நாம் நம்புகிறோமோ அந்த இடமே நம்மை வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் நிறைந்ததாக காணப்படுகிறதுனால எதையும் நம்பி இழங்க முடியாத ஒரு பயங்கரமான காலகட்டங்களின் ஊடாக கடந்து வரக்கூடிய இந்த காலங்கள். இந்த நாட்கள்ல சகல ஜாக்கிரதை நிறைந்த ஒரு மக்களாக நாம் விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே நின்று காப்பாற்றப்பட நம்மால் ஆகும். மற்றபடி ஏதாகிலும் ஒரு விஷயத்திலே நாம் பட்டு விழக்கூடிய ஒரு மக்களாக அல்லது ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மக்களாக மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போல மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலக அளவில் காணப்படக்கூடிய நிறைய ஊழிய ஸ்தாபனங்களிலே காணப்படக்கூடிய ஊழியர்களும் சரி, சபை போதகர்களும் சரி, இந்த மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி தங்கள் மனம் போன போக்கின்படி செய்யக்கூடிய ஊழியத்தை அவர்கள் அறிய முடியாமல் அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறத பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம். தான் எந்த இடத்துல விழுந்து போனோம் என்கிறதை அவர்களே அறிய முடியாதவர்களுக்காக கண் சுருகி போன ஒரு மக்களுடைய நிலைகளைப் போல இந்த காலங்கள் நம்முடைய நிலைகளை மாற்றத்தின் மூலமாக அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலங்களை நீங்களும் நானும் மெய்யாகவே தெளிவான விதத்தில் தெரிந்து கொண்டு ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய அடிச்சுவடுகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலங்களிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். வேதம் சொல்லக்கூடிய அநேக விதமான காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த போலும் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தை பற்றி நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை இவ்விதமாக எழுத ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். 2 கொரிந்தியரின் புத்தகத்துல 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் 100% உண்மையானவை. ஆனால் இந்த உண்மைக்கு புறம்பாக அநேக விதமான வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்கள் வர ஆரம்பிக்கிறதுனால நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவை பற்றி தான் உண்மையிலே நின்று வழுவி விழுந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அதாவது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒன்று எழுத ஆரம்பிக்கிறார். இந்த வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தின் காலத்துல உண்மையான சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய அளவிற்காக எது உண்மை அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி எல்லா விதமான விஷயங்களும் 100% உண்மை நிறைந்தவை. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் மாறாட்டங்களும் காண
காணப்படுகிறது இல்லை. ஆனால் இவைகளிலே நின்று நம்முடைய மனம் கெட்டுப்போய் விடுமோ என்று நான் மிகவும் பயந்திருக்கிறேன் என்பதை பற்றி அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்க முடியும். ஆக இந்த காலங்களிலே வாழக்கூடிய நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை நிறைந்த ஒரு மக்களாக இந்த காலங்களை பற்றிதான அறிவுள்ளவர்களாய் காணப்பட்டால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். சபைகளை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். சபைகள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று, தேவனாகிய கர்த்தரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அநேகம் விதமான மக்களை பயிற்றுவிக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கின்றார். தேவனை அறியாத ஒரு புறஜாதி மனிதன் உள்ளே வருகிறது உண்டானால் அவனை ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த அறிவிலே வளரச் செய்யவும், கர்த்தராகிய தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாய் அவனுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளவும், தனக்கு எதிராக போராடும் ஒவ்வொரு விதமான சாத்தானுடைய தந்திரங்களில் நின்று அவன் காப்பாற்றப்படும் தக்கதாக அவனை பயிற்றுவிக்கும் ஸ்தலமாகவே சபைகள் ஆண்டவராகிய தேவனால் தோற்றுவிக்கப்பட்டவை. ஆனால் இந்த நாட்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சபைகள் இந்த எல்லா விதமான நியமங்கள் யாவற்றையும் விட்டு விலகி தங்கள் மனம் போன போக்கின்படியே, அது ஆராதனை என்கிற பெயர்ல அநேகம் விதமான களியாட்டுக்களை போல, அநேகம் விதமான தேவையற்ற காரியங்களை பற்றி பேசுகிறதை போல, ஏதோ வந்தோம் ஏதோ 2 வார்த்தை நம்ம பேசணும் என்கிறதை போல அநேகம் விதமான திருச்சபைகள் இந்த நாட்களிலே வழி விலகி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆக இந்த திருச்சபைகளை பற்றியதான நியமங்களை நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி கொண்டு வருகின்றோம். ஒரு சபைனா எப்படி இருக்கணும், இந்த சபையிலே காணப்படக்கூடிய சட்டங்கள் என்றால் என்ன, திட்டங்கள் என்றால் என்ன, அதிலே ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார். அவரவர்கள் தங்கள் தங்கள் பொறுப்பிலே சரியான விதத்தில் இயங்க ஆரம்பித்தாலே போதும், திருச்சபை ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவாக்கும் ஒரு ஸ்தலமாக நிச்சயமாய் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சென்ற நாட்களில் கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு விசுவாசியினுடைய அழைப்பு, அவன் என்ன காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய பணி என்ன என்கிறதை பற்றி நாம் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இரண்டாவது காரியமாக, ஒரு சபை போதகனுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்றால் என்ன, அவன் எப்படியெல்லாம் ஜனங்களை நடத்த வேண்டும் என்கிறதை ஆண்டவருடைய வேதம் சுட்டி காண்பிக்கிறது என்பதை பற்றி திட்டமான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள துவங்கினோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவராகிய தேவன் சபையிலே ஸ்திரமடைய பண்ணும்படிக்காக தீர்க்கதரிசிகளை சபைகளுக்கு கர்த்தராகிய தேவன் உருவாக்க துவங்கினார். 2 நிலையை பற்றி நான் போன வாரத்தில் உங்களோடு கூட பேசினதாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. 1 தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு, 2 கர்த்தராகிய தேவனால் திருச்சபையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசன ஊழியம். இந்த 2 விஷயத்திற்கு வித்தியாசங்கள் உண்டு. சபையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய நிலைகளை பற்றித்தான் நாம் நம்முடைய தியானத்தை தெளிவான விதத்தில் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். தீர்க்க தரிசனம் என்கிறது 2 வகைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. 1 வெளிப்பாடுகளாகவும், 2 தீர்க்க தரிசனங்களாகவும் கர்த்தராகிய தேவனால் வலியுறுத்தப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள்ல ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனங்களுக்கு என்று சில சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி வைத்திருக்க ஆரம்பிக்கின்றார். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி கருத்துக்கள் யாவற்றையும் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே பேச துவங்க ஆரம்பித்ததாக வசனத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும், எதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்க தரிசனங்களை உருவாக்கி வைத்தார் அப்படிங்கிறதை பற்றி சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். ஆண்டவராகிய தேவன் மனிதர்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நியமத்தின் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் உருவாக்கப்படுவதாக காணப்படுகிறதை கர்த்தருடைய வசனம் திட்டம் தீர்க்கமாய் தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறது. தேவன் மனிதர்களை சந்திக்கவும் தம்முடைய மன விருப்பங்கள் யாவற்றையும் மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவுமே இந்த தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினார். சில நேரங்களில் ஆண்டவராகிய தேவனால் எந்தெந்த மனுஷனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாமல் போக ஆரம்பிக்கிறதோ, ஒருவேளை அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனால் அவரோடு கூட பேச முடியாது. ஆகவே இந்த தீர்க்கதரிசிகள் என்கின்ற ஒரு நியமத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி, இவர்களை கர்த்தருடைய வாயாக கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பல விதமான கருத்துக்களை அவர்களோடு கூட பேசும்படிக்காகவே இந்த வரத்தை உடைய மனிதனை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். இவர்களுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, இவர்கள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை பேசும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. தங்கள் மனதிலே காணப்படக்கூடிய விருப்பங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. இவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தருடைய வாயாகவே பயன்படுத்தக்கூடியவர்களாய் விளங்குகிறாங்க. இவர்களுடைய எல்லா விதமான உள் உணர்வுகள் எல்லாம் அடக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே கர்த்தர் எதையெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ, அது நன்மையானதோ தீமையானதோ, அது அநேக விதமான கண்டித்து உணர்த்தக்கூடியதோ அல்லது பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடியதோ எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் முகதாட்சியம் பாராமல் ஜனங்களுக்கு முன்பதாய் இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக அந்த காலங்களிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் பேச துவங்க ஆரம்பித்தார்கள். அது அரசனாய் காணப்பட ஆரம்பித்திருக்கலாம், அல்லது ஒரு சாதாரணமான விசுவாசியை காணப்பட ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன விதமான வார்த்தைகளை கர்த்தராக தேவன் பேசும்படி சித்தம் வைத்தாரோ
பேசினாரோ அவைகளை ஒரு விஷயத்தை ஆகிலும் கூட்டியோ குறைத்தோ அந்த காலத்திலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் பேசக்கூடியவர்களாய் இல்லை. அவங்க என்னென்ன காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேசினாரோ அவைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த தீர்க்க தரிசன வரம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மனிதனுக்கு ஏற்ற வண்ணமாய் முகதாட்சியம் பார்க்கக்கூடிய அளவிற்காக ஜனங்கள் இந்த வார்த்தைகளை திரித்து பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் ஒரு வார்த்தை ஒன்றை நமக்கு எழுத துவங்க ஆரம்பிக்கின்றார். நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறது உண்டானால் அதையே கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமாக பேச வேண்டும் என்கிறத பற்றி. இந்த பிரயோஜனமாக பேசுகிறது என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவருடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறது உண்டானால் கேட்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய தேவன் தெளிவான விதத்தில் பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்போ அந்த தீர்க்கதரிசியினுடைய எல்லா விதமான நிலைகளை நீங்களும் நானும் அந்த ஹோல் முழுக்க நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய எல்லா விதமான நிலைகளும் மறுக்கப்பட்டு கர்த்தருடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து வந்த பிறகு கர்த்தர் எவைகளெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரோ அவைகளை கூட்டியும் குறைத்தும் சொல்லாமல் தேவன் பேசுகிறதை தேவன் பேசக்கூடிய வண்ணமாக பேசக்கூடிய அழைப்பை பெற்றவன் தான் தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றிருக்கக்கூடிய வரங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலை. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்களை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நாம் கற்க வேண்டியது அவசியம். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய தேவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசக்கூடியவராய் விளங்குகின்றார். அதுல வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய விஷயங்களை பேசக்கூடியவர்கள் அவர்கள் அல்ல. மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைவாக்கப்படாமல் போகிறது உண்டானால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தராகிய தேவனை பேசியிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலே இருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் 100% கர்த்தராகிய தேவனால் அப்படி உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அதில் எந்த விதமான விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் கூட்டியோ குறைத்தோ அல்லது மாற்று கருத்துக்களை அந்த காரியத்திற்காக கர்த்தராகிய தேவன் பேசக்கூடியவர் அல்ல. கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டவர்கள் எல்லாம் 100% கட்டாயம் நிறைவேற்றப்பட்டே தீரும் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவாக்கப்படாமல் இருக்கிறது உண்டானால் அந்த தீர்க்க தரிசனத்தில் அநேகம் தவறுகள் உண்டே தவிர கர்த்தருடைய வார்த்தைகளில் தவறுகளை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த போகின்றார், தீர்க்கதரிசியினுடைய பணி என்றால் என்ன, திருச்சபையில் இவர்களை ஆண்டவராக தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் என்பதை பற்றி சற்று விரிவாக நம்முடைய தியானத்தில் பார்க்கலாம். கொஞ்சம் ஆழமா நான் பேசுகிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் அதில் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். முதல் காரியம், ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஜனங்கள்கிட்ட கேட்டு அவைகளை சொல்லுகிறதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல. ஜனங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அவனுடைய உள்ளத்திலே பொதிந்திருக்கும் சகல விதமான அந்தரங்கமான நிலைகளிலே எந்த மனுஷனாலும் அறியப்படாத பல விதமான ரகசியங்களை சில மக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளியரங்கமாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. அந்தரங்கத்திலே அவருடைய சுபாவம் வேறு விதமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வேற்றுமையான முகத்தை மற்ற மக்களால் மெய்யாகவே எளிதாக இனம் காண முடியாது. அவங்க வெளியரங்கமாய் வாழக்கூடிய வாழ்க்கை நிலைகளை வைத்து அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவன் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்தவன், அவன் மெய்யாகவே பொய் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக அல்ல, எல்லா விதமான விஷயத்தையும் உண்மையாக செய்யக்கூடியவன் என்று சொல்லி மேல் எழுந்த வாரியாக தீர்ப்புகளின் ஊடாக எல்லா விதமான மக்களையும் நாம் தீர்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய அந்தரங்கமான நிலைகளை அறியக்கூடிய அறிவுள்ளவர். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவன் என்ன நோக்கத்திற்காக இந்த காரியத்தை செய்கின்றான். ஒரு மனுஷனோடு இன்னொரு மனிதன் அநேகம் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன கருத்தை உள்ளடக்கி அவன் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இடம் கொடுக்கின்றான். இவைகள் எல்லாவற்றையும் ஆராயக்கூடிய கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் வழியாக இவைகள் எல்லாவற்றையும் அந்த கருத்துக்கள் தேவனுக்கு அருவருப்பானதாய் காணப்படுகிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு பலனை எதிர்பார்த்து இந்த பழக்கத்திற்கு அவன் இடமளிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு நன்மையை பெறும்படிக்காக தீமை செய்யக்கூடிய அநேக விதமான நிலைகளை தன்னுடைய மனதின் ஆழத்திலே வைத்துக்கொண்டு இந்த பழக்கங்களின் ஊடாக அவன் கடந்து போகிறது உண்டானால், கர்த்தர் அந்த அந்தரங்கமான விஷயங்கள் யாவற்றையும் வெளிப்படுத்தும் தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார்.
என்ன நோக்கத்திற்காக ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷனாய் நீ மெய்யாகவே வேஷமிட ஆரம்பிக்கின்றாய்? உன்னுடைய உள் கருத்து என்ன? என்னென்ன விதமான காரியத்தை உன்னுடைய மனதின் ஆழத்திலே வைத்திருக்கின்றாய்? இவைகள் எல்லாவற்றையும் மனுஷனுடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவைகள். ஆனால் கர்த்தராகிய தேவன் இவைகளை ஆழமான விதத்தில் அறியக்கூடியவராயிருக்கிறதுனால மனுஷனுடைய அந்தரங்கங்களை கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் வெளிப்படுத்தும்படிக்காகவே தீர்க்கதரிசிகளை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல தோள்களை போர்த்து கொண்ட ஓநாய்களைப் போல அவர்கள் வெளியரங்கமாய் ஆடுகளைப் போல காணப்பட ஆரம்பித்தாலும் உள்ளத்திலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களை உள்ளடக்கினவர்களாக நிறைய ஜனங்களை அநேகம் விதமான காரியங்களிலே அவருடைய கால்கள் சிக்குண்டு போகக்கூடிய அளவிற்கான கண்ணிகளை உருவாக்கும்படிக்காக சாத்தானால் அனுப்பப்படக்கூடிய ஆயுதங்கள் இந்த நாட்களில் திருச்சபையில் அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இவைகளை பற்றி நீங்களும் நானும் தெளிவாக அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த வரங்களை கொண்ட மனிதனை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்துகிறார். இப்ப வரக்கூடிய இந்த மனுஷன் இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவன் உள்ளத்திலே பட்சிக்கக்கூடிய ஓநாயைப் போலவே காணப்பட ஆரம்பிக்கிறான். இவன் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உரிய ஒரு காரியத்தை அல்ல, உங்கள் ஆத்மீக வாழ்க்கையினுடைய காரியங்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய விஷயங்களை விதைக்கக்கூடியவனாய் காணப்படுகிறார். இந்த அந்தரங்கமான விஷயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தீர்க்கமாய் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்தினால் சபையிலே காணப்படும் ஒருவனும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளை இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்தி இருதயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்தரங்கமான நிலைகளை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக. அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் என்ன காரியத்தை உள்ளடக்கி இந்த விஷயத்தை பேசும்படிக்காய் வந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய உள்கருத்து என்ன? அவர்கள் மறைவாக என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் துல்லியமாய் அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சிருவார். அப்ப இந்த இடத்துல நம்ம விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி சில அசம்ஷனின் வழியாக சில காரியங்களை அவனாக யூகித்து பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கருத்துக்களை தெளிவாக அவனால் பேச முடியாது. ஒருவேளை இந்த நோக்கத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அவன் யூகித்து சில வார்த்தைகளை பேசலாமே தவிர கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் கண்மலையை உடைக்கக்கூடிய சம்மட்டியை போல் நேருக்கு நேராய் அப்படியே முகத்துக்கு முகமாய் கர்த்தராகிய தேவன் பேசுவார். நீ இப்படித்தான் வந்த, இதை உன்னாலும் என்னாலும் மறுக்கவே முடியாது. அந்த காரியங்களுக்கு அவன் பயப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான். அந்த வசனத்துல ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 25வது வசனம். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாக்கப்பட்டவுடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கை எழுதுவார். எப்படி பாருங்க, அந்த கருத்துக்களை அவனால மாற்றி பேச முடியாது. அவன் வந்த நோக்கத்தை அப்படியே எல்லா விதமான காரியத்தை திட்டமும் தீர்க்கமாய் வெளிப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம் சொன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி தீர்க்கமாய் காரியங்களை பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகள். அதுல மாற்று கருத்துக்கள் ஒண்ணுமே கிடையாது. இவைகள் ஆண்டவராக தேவனால் சொல்லப்பட்டவைகள் என்று சொன்னால் இது கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. ஒருவேளை மனிதர்கள் அந்த காரியங்களை குறித்து எத்தனையோ விதமான விஷயங்களை பேச ஆரம்பிச்சாலும் தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மாற்று கருத்துக்களை உங்களாலும் என்னாலும் பேசவே முடியாது. அந்த வார்த்தையை அந்த மனிதன் கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் மெய்யாகவே கர்த்தருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து அழுது பயந்து போய் தன்னுடைய இருதயத்திலே ஒளித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட தேவர்களிலே ஆண்டவராகிய கர்த்தரை போல ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பயமடைந்து கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரியாக பேசப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தான் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடியவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய மனதிலே காணப்படும் உள்ளிந்திரங்களிலே ஒளிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒளிப்பிடங்களிலே செய்யப்படக்கூடிய விஷயங்களை கர்த்தராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேசும்படிக்காகவே தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்தார். அப்போ ஒரு திருச்சபையை கர்த்தராகிய தேவன் பயிற்றுவிக்கிறதற்கும் திருச்சபைகளிலே வழி விலகக்கூடிய மார்க்கங்கள் உள்ளே வராமல் காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் திருச்சபையிலே ஏதாகிலும் ஒரு மனிதன் மார்க்கம் தப்பி அலையக்கூடியவனாய் தன்னுடைய இருதயத்திலே பல்வேறு நினைவுகளோடு கூட வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தீர்க்கதரிசிகள் அவர்களை உணர்த்து வைக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சபையில ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் இது. ஆனால் உன்னுடைய மனதிலே நீ யோசிக்கக்கூடிய யோசனை எப்படிப்பட்டது? நீ ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு மாறானவனாய் செயல்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றாய். உன்னுடைய கருத்துக்களும் உன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் தேவனாகிய கர்த்தருக்கு எதிரடையாக இருக்கிறது என்பதை பற்றி அந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளாக தீர்க்கதரிசிகள் அறிவிக்க ஆரம்பித்த பொழுது சபையிலே காணப்படும் அநேக விதமான குறைவுகள் களையப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப அந்த சபையில வரக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளை தெளிவாக பேசும்படிக்காக அவர்கள் வழி விலகக்கூடிய காரியங்களிலே அந்த வழியை திரும்பவும் கர்த்தராகிய தேவனுக்குள் சீர்படுத்தும்படிக்காக எந்தெந்த விஷயத்தின் மூலமாக அவர்கள் தப்பிதங்களின் ஊடாக கடந்து போனாங்க, எந்தெந்த மார்க்கத்தை விட்டு
ஆண்டவராக தேவனுடைய காரியங்களை விட்டு அவர்கள் விலகி போக ஆரம்பிச்சாங்க. எந்த கருத்துக்களை அவர்கள் தங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாய் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நியமங்களுக்கு விரோதியாய் அவர்கள் மாற்றப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னா, இந்த நாட்களை நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான உபதேசங்கள் வருகிறதை பார்க்க முடியும். என்ன விதமான உபதேசம் யார் மூலமாய் வந்தது நமக்கு தெரியாது. பல நிலைகளில் நிறைய யூடியூப் சேனலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாலும் சரி, நிறைய கன்வென்ஷன் கூட்டங்களை நம்ம கடந்து போக ஆரம்பித்தாலும் சரி, நிறைய ஊழியக்காரர்கள் பிரபலமாக காணப்படக்கூடிய நிறைய ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களின் ஊடாக பங்கு பெற ஆரம்பித்தாலும் சரி, ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தப்பி போகக்கூடிய அநேக விதமான வித்துக்கள் உள்ளே விழ ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனுடைய ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவனுடைய வைராகியம் குன்றி போக ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றான். முன்பு போல அவனால் ஜெபிக்க முடியல, முன்பு போல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவனால் முடியல. இந்த நேரத்துல தான் தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய மனுஷன் தன்னுடைய பணிகளை ஆற்றக்கூடியவனாய் விளங்குகிறான். அவன் போய் சொல்றான், இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்துல மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிச்சதுனால இங்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய அநேக விதமான கருத்து வேறுபாடுகள் உனக்குள் வர ஆரம்பிச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளிலே முன்னேற்றம் அடைய முடியாதவனாய் உன் நிலைகளிலே ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியாக நீ மாற்றப்பட ஆரம்பிச்சிட்ட. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கூறும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவனால் தீர்க்க தரிசன வரங்கள் அந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டு ஒன்று. இந்த நாட்களிலும் திருச்சபைகளுக்கு தீர்க்கதரிசிகள் தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. வழி விலகக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் மெய்யாகவே கண்டித்து உணர்த்தும்படிக்காக, அவருடைய மார்க்கங்களை மீண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் சீர்படுத்தும்படிக்காக, அவருடைய இருதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்காக, அவங்க செஞ்ச தப்பை அவர்கள் மெய்யாகவே மறைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தப்பை வெளிப்படுத்தி ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்காக அந்த ஜனங்களை வழி திருப்பும்படிக்காக கர்த்தராகிய தேவனால் இந்த தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடிய வரங்கள் உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க துவங்க ஆரம்பித்தது. இரண்டாவது ஒரு கருத்தை பெற்று கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அதே 1 கொரிந்தியரின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 26வது வசனம் ஒரு வார்த்தை ஒன்று நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புத்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்லுதுன்னு வாசிக்கிறேன், கேளுங்க, கவனிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் படுகிறான், ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கிடக்குது. தீர்க்க தரிசனம் அப்படின்னாலே ரெண்டாவது ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். கர்த்தராகிய தேவனுக்குள் பல விதமான ரகசியங்கள், நீங்க பேசின கருத்தையே திரும்ப திரும்ப பேசுகிறது கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே உருவாக்கப்பட்ட நியமங்கள் அல்ல. ஆண்டவராகிய தேவனுக்குள் பலவிதமான ரகசியங்கள், பலவிதமான ஆழ்ந்த கருத்துக்கள் அடக்கின ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா, நான் அந்த வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை பேச வேண்டியது அவசியம். நீங்கள் நேற்று வாழ்ந்ததை போல இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அனுபவம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா, அவன் நாள்தோறும் ஆண்டவராகிய தேவனுக்குள் புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். நேற்றைய கருத்துக்களையே அவன் திரும்ப திரும்ப பேசக்கூடியவனாய் அல்ல, நேற்றைக்கு இருக்கக்கூடிய அதே நிலைகளோடு கூட இன்றைய நாளிலும் அவன் தன்னுடைய வாழ்க்கை நிலைகளை ஆசிரியக்கக்கூடியவனாய் அல்ல. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தராகிய தேவன் நடத்தக்கூடிய வழிமுறைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் புதிய விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்பிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லி பாருங்க. இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் வனாந்திரத்திலே வழிநடத்தக்கூடியவராய் விளங்கினார். ஒரு நேரத்தில் கர்த்தராகிய தேவன் செங்கடலின் ஊடாக அவர்களை அழைத்துக் கொண்டு போனார். மறு நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் வனாந்திர வெளியிலே அவர்களை அழைத்துக் கொண்டு போக ஆரம்பித்தார். சில நேரங்களில் தண்ணீர் தவணங்களினாலும், சில நேரங்களில் அவர்களுக்கு தேவையான அநேக விதமான மன்னாவை கொடுக்கக்கூடியவராக, சில நேரங்களில் அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய காடைகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாக, சில நேரங்களில் பகலிலே ஆண்டவராகிய தேவன் மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய தேவன் நடத்தக்கூடிய விதங்களை பாருங்கள். வித்தியாசமாய் தேவன் இஸ்ரவேல் மக்களை நடத்த ஆரம்பிச்சார். அதனாலதான் கர்த்தராகிய தேவனுக்குள் அவர்கள் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாய், நாளைக்கு கர்த்தர் இதை எப்படி நடத்த போகிறார், இப்படி ஒரு ஆவல் நிறைந்த ஒரு மக்களாய் கர்த்தருடைய பயணங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே மாதிரியான விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சீக்கிரமா நம்ம அந்த போரிங்கான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். ஆண்டவராகிய தேவன் நடத்தக்கூடிய அந்த மார்க்கம் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. நேற்றைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை மாதிரி இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தைகளை பேசக்கூடியவர் அல்ல. நேற்றைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு காரியத்தை பேசுகிறேன்னா அதே விதமான விஷயத்தை இன்றைக்கும் நான் பேசுகிறேன். இந்த ஒரு போரிங்கான ஒரு சம்பவத்தை கர்த்தராகிய தேவன் தரக்கூடியவர் அல்ல. நாள்தோறும் புதுமையான கருத்துக்களை நம்மோடு கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் வேதம்
சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் பலவிதமான ரகசியங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் உள்ளடக்கப்பட்ட நிலைகளின் ஊடாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இந்த ரகசியங்களை கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளின் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். ஒருவன் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய ரகசியங்களை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு ஆழ்ந்த கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் பெற்றவனாய், வேதத்திலே ஒரு நாளிலே ஒரு ஆழமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் காண்பிப்பார். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பிலே ஒரு ஆழமான விஷயத்தை கர்த்தராகிய தேவன் காண்பிப்பார். ஆண்டவராகிய தேவன் நடத்தக்கூடிய விஷயத்திலே ஒரு ஆழமான கருத்தை ஒரு மனுஷனோடு கூட கர்த்தராகிய தேவன் பேசுவார். இப்படி ஒவ்வொரு முறையிலும் கர்த்தராகிய தேவன் ரகசியங்களை, புதிய புதிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் இந்த தீர்க்க தரிசன வாரங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அப்படின்னா தீர்க்க தரிசனம்னா எப்படிப்பட்ட நிலைகளிலே காணப்பட வேண்டும் அப்படின்னா, நீங்க அறிந்ததை பேசக்கூடிய தன்மைக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல. அறியாத ரகசியங்களை பேசக்கூடிய நிலைகளுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறது உண்டானால் அது ஆண்டவராகிய தேவனால் பேசப்பட்டவை என்பதை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. தேவன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய புத்திக்கும் யோசனைக்கும் அறியாது இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கின்றார். ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பலவிதமான ரகசியங்களை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்தில் இன்னும் ஒரு வார்த்தை இதற்கு ஒத்ததாக ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவங்க. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்கினார். இந்த தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய மக்களின் மூலமாகத்தான் சபையில, அதாவது கர்த்தருடைய வேத நியமங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுது அப்படின்னா, சபையில ஒரு கடமைக்கான ஒரு ஆராதனை போல அல்ல, ஒரு ஒரு கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய சபையில நான் பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக அல்ல. சபையிலே வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் விருப்பத்தோடு கூட பங்கு பெற வேண்டும் என்றால் அங்கு பலவிதமான புதுமையான காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படி ஒவ்வொரு விதமான நாளிலும் புதுமையான விஷயங்கள் உருவாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் தான் சபையை ஜனங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிப்பாங்க. சபையில் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய காரியங்களை எப்படிலாம் வெளிப்படுத்த போகின்றார், என்ன காரியத்தை செய்ய போகின்றார், என்ன விஷயங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்க போகின்றார். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒரு முறை ஆண்டவராகிய தேவன் திருச்சபையிலே அங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே வேத பிரமாணங்கள் யாவற்றையும் விளங்க காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய கர்த்தர் சொல்கின்றார், இன்றைக்கு இந்த வார்த்தைகள் இந்த இடத்தை உங்கள் கண்கள் காண நிறைவேறிற்று என்கிறதை பற்றி அவர் பேசுகிறார். மறுநாளிலே அதே ஜெப ஆலயத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துகிறத பார்க்க முடியும். அப்ப ஒரே மாதிரியான அந்த நியதிகளை கர்த்தராகிய தேவன் ஆலயத்தில் உருவாக்கல. ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்தார். ஒரு நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் விவரித்து காண்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். ஒரு நாளிலே கர்த்தருடைய ரகசியங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்த பொழுதுதான் திருச்சபையை அந்த ஜனங்கள் ஆசையாய் தேடி வரக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அந்த வசனத்தில் என்ன விதமான வார்த்தையை நாம் வாசிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆவலோடு கூட கேட்க துவங்க ஆரம்பிச்சதாக கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் புதுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்று. இதுக்கு என்ன காரியம் தேவை அப்படின்னா, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படின்னா தீர்க்கதரிசின்னு சொன்னாலே 2வது நிலை எதற்காக ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, சபையிலே மக்கள் நாள்தோறும் எந்த விதமான ஓய்வும் ஒளிச்சலும் இல்லாமல் அவர்கள் வர வேண்டும் என்றால், முற்காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி திருச்சபையினுடைய நியமங்கள் காணப்படலை. முற்காலத்தில் டெய்லி கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவர்கள் அந்த நாட்களை அவர்கள் ஆவலோடு கூட ஆசரிக்கும் ஒரு மக்களாய் விளங்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க திருச்சபை வைக்க ஆரம்பிச்சாலும் அந்த ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த நிலைகளிலே கூட அநேக விதமான மக்கள் சபைக்கு வராது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் தினம் திருச்சபையினுடைய ஆராதனை முறைமைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் சபைக்கு அவர்கள் தவறாமல் பங்கு பெற்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாரம்பரியத்திற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் புதுமையான கருத்துக்களை கர்த்தராகிய தேவன் செயல்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பலவிதமான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும் பொழுது திருச்சபை வளர ஆரம்பிக்கிறதையும், திருச்சபையிலே ஆண்டவருடைய சித்தம் நிறைவாக்கப்படுகிறதையும், தேவனுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஜனங்கள் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியதுமான தன்மைகளுக்காகவே தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தராகிய தேவன் திருச்சபையிலே உருவாக்க ஆரம்பித்தார். 3வது ஒரு விஷயத்தை பற்றி பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய 3வது கருத்தாகிய ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம்
அதில் 12வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசனத்திற்கு முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா ஜனங்களுடைய விசுவாசத்தை அந்த தீர்க்க தரிசனம் உடைய பண்ணிடக்கூடாது. கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனத்திற்கும் மக்களால் பேசப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்களுக்கும் சாத்தானால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியதாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அது உங்கள் விசுவாசத்தை உடைய பண்ணாது. இந்த வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் என்ன கருத்தை பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாகவே தீர்க்க தரிசனங்களை அவர்கள் பேச வேண்டியது அவசியம். விசுவாசத்திற்கு விரோதமாக விசுவாச துரோகத்தை தூண்டக்கூடிய அளவிற்காக, விசுவாசத்திலே அநேக விதமான தளர்வை உருவாக்கக்கூடிய அளவிற்காக, நாம் ஆண்டவராகிய தேவன் மேலே கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை விட்டு விலகக்கூடிய அளவிற்காக ஏதாகிலும் வெளிப்பாடுகள் வருகிறது உண்டானால் அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் தூற்றுவிக்கப்பட்டவைகள் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? கேட்கக்கூடிய மக்களுடைய விசுவாசம் உருவாக்கப்பட வேண்டும். பக்தி விருத்தியை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அந்த நாட்களில் சபைகள் விசுவாசத்திலே பெருகவும் பலுகவும் பக்தி விருத்தியிலே நிறைந்ததாக காணப்படுகிறதற்கும் என்ன காரணம் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தீர்க்கதரிசிகள் எல்லா விதமான ஜனங்களும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை அவர்கள் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் திருச்சபையிலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த விசுவாசமானது வர்த்திக்க பண்ணப்படக்கூடியதாகும். கர்த்தராகிய தேவனாலே அன்றி ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் இந்த உலக அளவிலே செய்கிறது என்பது முடியாது. நீங்களும் நானும் ஏதாகிலும் ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பலத்தினால் மட்டுமே இவைகளெல்லாம் ஆகும் என்கின்ற கருத்திற்கு இசைந்ததாகவே ஜனங்கள் தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, கர்த்தரை காட்டிலும் தங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய அளவிற்காக ஒரு சில பிரசங்கங்களை நீங்க கேட்க ஆரம்பிச்சால் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தராகிய தேவனை நிறுத்தி நான் பலவிதமான கேள்விகளை கேட்பேன், ஆண்டவராகிய தேவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஓடி போயிடுவான்னு சொல்லி நிறைய பிரசங்கிமார்கள் என்ன பிரசங்கத்தை சொல்றாங்க, விசுவாசத்திற்கு விரோதமான காரியங்களை, தேவனாகிய கர்த்தரையே அடக்கி ஆளக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்காக விசுவாச துரோகங்களை உருவாக்கக்கூடிய நிறைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அதை கேட்கும் பொழுதே கர்த்தராகிய தேவன் பேரில் உங்கள் நம்பிக்கை பெருக வேண்டியது அவசியம், பலுக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் அன்று இந்த ஒரு காரியம் சாதிக்கப்படுகிறது முடியாது. கர்த்தராகிய தேவனால் மட்டும்தான் இந்த காரியங்கள் எல்லாம் உருவாக்கப்பட முடியும். ஆண்டவராகிய தேவனை ஆழமாய் நான் நம்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் எல்லா விதமான விஷயத்திலும் ஒன்று கூட குறைவில்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தியே அந்த காலத்திலே காணப்படக்கூடிய மக்கள் தீர்க்க தரிசனங்களை பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும், அதற்குரிய சட்ட திட்டம் என்றால் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது விசுவாசத்தை உடைய பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது, விசுவாசத்திற்கு விரோதமாக காணப்படக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுடைய விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக தேவன் பேரில் ஒரு பற்றுதலை வைக்கக்கூடிய அளவிற்காக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இது ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் என்பதை தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்க ஆழமான விதமாக திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுக்கு முன்பதாக சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எதை மையப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நீங்க ஆழமா பாருங்க. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய விசுவாசத்தை உடைய பண்ணக்கூடியதா இருக்கிறது உண்டானால் இது ஒரு வார்த்தை கூட கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டது அல்ல என்பதை தெளிவான விதத்தில் கற்று உணர வேண்டியது அவசியம். தீர்க்க தரிசனம் அப்படிதான் இருக்கணும். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், அந்த நாட்களில் காணப்படக்கூடிய தீர்க்க தரிசிகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க, கர்த்தராகிய தேவன் பேரிலே நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவிற்காக தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் அறிவுறுத்த ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை அப்படிதான் இருக்கும். அதாவது என்னுடைய பலத்தை நீங்கள் நம்பி சார வேண்டாம், உங்களுடைய பலத்தை நீங்கள் நம்பி சாருங்கள் சொல்லி கர்த்தர் ஒரு நாளும் பேசவே மாட்டார். கர்த்தர் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியத்தை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் தேவனாலே அல்லாமல் உங்களால் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இப்படிதான் கர்த்தர் பேசுவார். இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு பலவிதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியும். இதுதான் கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தை. தேவன் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்களும் நானும் செய்ய முடியாது. எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய பலத்தை சார்ந்துதான் இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும். இப்படிதான் கர்த்தராகிய தேவன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி விசுவாசத்திற்கு விரோதமாக ஏதாகிலும் காரியங்கள் வலியுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
தீர்க்கதரிசனம் இப்படிதான் இருக்கணும். கர்த்தராகிய தேவனாலே அல்லாமல் எந்த விஷயத்தையும் நீங்களாக யோசிக்க ஆரம்பித்தாலும் கூட, ஒருவேளை உங்க கையில பணம் காணப்பட ஆரம்பிக்கலாம், பொருள் காணப்பட ஆரம்பிக்கலாம், அநேகம் ஜனங்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம். இவர்களை வைத்துக்கொண்டு இந்த ஒரு காரியத்தை எளிதாக செய்து முடிக்க முடியும் என்கிறதை பற்றி யாராகிலும் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா கர்த்தராகிய தேவன் இல்லாம உங்க கையில காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், ஜனங்கள் இருந்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதையும் இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தையும் நகர்த்தவோ தூக்கவோ நிறுத்தவோ நம்மால் முடியாது. இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டமாக காணப்படக்கூடிய ஒன்று. அப்படின்னா தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பாருங்க. தீர்க்க தரிசனம் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தராகிய தேவனை நோக்கி திருப்பக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனால் அல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது என்கின்ற கருத்தை வலியுறுத்தியே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேத நியமனங்கள் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நான்காவது ஒரு கருத்தை பற்றி வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 2 பேதுருவின் புத்தகத்தில் அதுல 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம் அந்த வார்த்தை சொல்கிறது. வாசிகரை நிதானமாக கவனிங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 4வது விஷயம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுமையினால் மட்டும்தான் நீங்களும் நானும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன கருத்தை கர்த்தராகிய தேவன் வலியுறுத்துகிறார் அப்படின்னா, சில மக்கள் அவங்களுடைய விளக்கங்களை பற்றி நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. சில ஜனங்கள் மற்றவர்களை பற்றி நமக்கு முன்பதாக பல குற்றச்சாட்டுகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல நான் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை அறிவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. அவைகள் எல்லாம் மனுஷ சித்தத்தினால் உருவாக்கப்படக்கூடியவை. தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம்? எந்த விஷயத்தையும் நீங்கள் அறிகிறதற்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் அவைகளை பற்றி தெளிவாய் பேசக்கூடியவராய் விளங்குகிறார். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுமை நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தானியேல் வாழ்ந்த காலத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ஒரு பெரிய ஒரு சொப்பனம் ஒன்றை பார்க்கின்றார். அந்த சொப்பனத்தை பற்றி விளக்கம் அவருக்கு அறிய முடியாமல் போக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களையும் அழைப்பிக்க ஆரம்பிக்கிறார். ஜோசியர்களையும் கல்தேயர்களையும் குறி சொல்லக்கூடிய மக்களையும் அழைப்பிக்க ஆரம்பிக்கின்றார். எந்த மனுஷனாலும் எந்த விதமான காரியமும் அறிவுறுத்தப்படலை. அப்ப தானியேல் என்கிற இந்த மனுஷனை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவன் அந்த காரியங்கள் யாவற்றையும் பேசும்படிக்காக அவனை அழைப்பிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். தானியேல் உடனே இந்த காரியங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னுடைய எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக போய் இந்த விஷயத்தை பற்றி அறிவுறுத்தி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்தும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அந்த நேரத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி யூகிச்சிருக்கலாம் தானியேல். தானியேல் ஞானம் நிறைந்த ஒரு மனுஷன். அந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை யூகித்து தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்கலாம். ஒருவேளை அங்கு இருக்கக்கூடிய சட்டங்களை பற்றி அவன் மெய்யாகவே யோசித்து ஏதாகிலும் சில காரியங்களை இட்டுக்கட்டி பேசியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தானியேல் எந்த சூழ்நிலைகளையும் பாராதவனாக, அவன் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகள் யாவற்றையும் மறந்து போகக்கூடியவனாக பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய உதவிகளை நாட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் யார் தேவை அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் அவருக்கு கட்டாயம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. அப்படின்னா அவன் தன்னுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அடக்கும்படிக்காக ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாய் இயங்கும்படி அவன் முழுக்க தன்னுடைய நிலைகளை கர்த்தருடைய ஆவியானவரின் கரங்களுக்குள் சரண்டராக்க வேண்டியது அவசியம். ஒப்புக் கொடுக்கணும். அப்பதான் அந்த ஆவியானவராகிய தேவன் எல்லா விஷயங்கள் யாவற்றையும் தெளிவாக பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல என்ன காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இனி வரக்கூடிய வாரத்தில் இவைகளை பற்றி நான் இன்னும் உங்களோடு கூட தெளிவாய் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய ஆவியும் பலவிதமான நிலைகளை பேசக்கூடியதாய் விளங்குகிறது. நம்முடைய அநேக விதமான அனுபவ அறிவுகளும் பலவிதமான நிலைகளை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனங்களைப் போலவே நமக்கு முன்பதாக மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி நேரத்தில் எல்லா விதமான நியமங்களிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை துல்லியமாய் பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுமை நமக்கு வந்தாலே போதும். இந்த ஆவியானுடைய ஆளுமை நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது முதல் காரியம், இவர் உள்ளே நம்முடைய சொந்த ஆவியை அவர் அடக்க ஆரம்பிச்சிடுறார்.
நம்முடைய சொந்த கருத்துக்களை அவர் அடக்கி ஆள ஆரம்பித்து விடுகின்றார். நம்முடைய அநேக விதமான அதாவது நமக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை அடக்கி ஆளக்கூடியவர்களாக விளங்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா விஷயத்தையும் ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லா காரியங்களையும் ஆஃப் பண்ணிட்டு அவரே நம்முடைய வாயின் மூலமாய் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கு முக்கியத்துவமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. எல்லா நிலைகளும் அவனுடைய வாழ்க்கையிலே ஆஃப் ஆயிடும். அவன் தெரிந்து கொண்ட அறிவு, அவன் கேள்விப்பட்ட அநேக விதமான விஷயங்கள், மற்ற மக்களை பற்றியதான பலவிதமான கருத்துக்கள், சூழ்நிலைகளின் மூலமாய் கற்றறியக்கூடிய அவனுடைய சொந்த ஞானம், தன்னுடைய ஆவியினுடைய விருப்பமான ஏவுதல், இவை எல்லாம் முதல் காரியம் ஆஃப் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் மட்டுமே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அவன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் 100% கர்த்தருடைய வார்த்தைகளாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதத்துல ஆண்டவராகிய தேவன் எதை வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுமைக்கு நான் என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால்தான் தீர்க்க தரிசனங்கள ஒரு தவறான காரியமும் வராது. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் பல விஷயங்களை ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வார்த்தைகள் பல விஷயங்களை நமக்கு முன்பதாக இடர பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். சில காரியங்கள் அவங்க பேசியிருக்கக்கூடிய 100% உண்மை என்பதை போல பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்திலே 1% கூட இந்த உலக அளவிலே உருவாக்கப்பட்டிருக்காது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் என்று சொன்னாலே நம்மை அறியாத ஒரு இடரக்கூடிய நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும். ஆவியானவருடைய முழுமையான ஆளுமையை அவர்கள் புறம்பாக்கி தங்கள் ஆவியினுடைய ஏவுதலை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாக, சூழ்நிலைகளை ஆராயக்கூடிய தங்கள் அறிவுகள் யாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக, அநேக மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் மூலமாய் அநேக விதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனத்தை போல பேசக்கூடிய ஒரு மக்களாக, இந்த நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே இயங்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பார்க்கவே முடியாது. அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் உள்ள வந்தவுடனே, ஆவியானவர் உள்ளே வந்தவுடன் இவை எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணிடுறார். இப்ப அவருடைய இயக்கத்தை தவிர்த்து வேறு ஒரு இயக்கமும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வராது. நம்முடைய சொந்த சிந்தனை வராது, நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற வார்த்தை வராது, நம்ம யோசித்த அநேக விதமான நினைவுகள் உள்ள வராது. அநேக விதமான மக்கள் கூலி புரிந்து கொண்டு இந்த காரியத்தை பேசுங்க, தீர்க்க தரிசனமாக பேசுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாம் மற்ற போக ஆரம்பிச்சிடும். எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆஃப் பண்ணிட்டு அவரே வாயின் மூலமாக இருந்து பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். இது எப்படிங்க சாத்தியமாக்கப்பட முடியும்னு ஒரு கேள்வி இங்கே கேட்கலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜாவாகிய சவுல் இப்பொழுது கடைசி நேரத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறார். ரொம்ப பயத்தோடு கூட கடந்து போகக்கூடிய ஒரு அந்த நிலை. அந்த நேரத்தில் அவருக்கு அதாவது வாக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி இல்லை. அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி செத்து போயிட்டார். ஆகவே இந்த நாட்களிலே அவருக்கு எதாகிலும் இனி வரக்கூடிய பெலிசிய சாம்ராஜ்யத்தை ஜெயிக்கிறது எப்படி, ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஸ்திரியை நோக்கி அங்கு கூட இருக்கக்கூடிய மக்கள் இந்த ராஜாவை அழைப்பித்து கொண்டு போக ஆரம்பிக்கிறார். உள்ளே போயிருக்கக்கூடிய ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் எனக்கு வரக்கூடிய யுத்தத்தை பற்றி ரொம்ப பயப்படுறேன், என்னுடைய யுத்தத்தினுடைய காரியங்களை பற்றி நான் கேட்க வேண்டியது அவசியம். உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, யாரை உங்களுக்காக நான் கூப்பிடணும்னு கேட்குறாங்க. உடனே கூப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த ராஜா சொல்லுகின்றார், இறந்து போன மனிதனாய் காணப்படக்கூடிய சாமுவேலின் ஆவி எனக்காக எழுப்பி வர பண்ண வேண்டும். இந்த அம்மா வழக்கம் போல தான் குறி சொல்லக்கூடிய ஆவிகளை என்ன பேர் சொல்கிறோமோ அந்த பேரோடு கூட அந்த ஆவிகள் வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த அம்மா இப்போ அழைக்கிறாங்க. அழைக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஆவிகளையும் அடக்கி போட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி நேரடியாக உண்மையாகவே எழுந்து வர ஆரம்பிச்சார். அப்போ உடனே இந்த காரியத்தை கண்டு அந்த அம்மானுடைய மனம் பயமடைந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இவரே நம் மூலமாக இயங்க ஆரம்பிச்சார். இதுக்கு தான் இது ஒரு உதாரணமாக கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடியும். பலவிதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சு, நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய அனுபவ அறிவு, அநேக விதமான மக்களால் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான சத்தியங்கள், அநேக விதமான காரியங்கள், மற்ற மக்கள் கூலி புரிந்து கொண்டு இந்த ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனம் பேசுங்கன்னு சொல்லக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லா விதமான விஷயங்களும் அடக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியானவரின் முழு ஆளுமை உள்ள வந்துச்சுனாலே போதும். இவர் எல்லா விஷயங்களையும் ஆஃப் பண்ணிட்டு அவரே நம் மூலமாய் இயங்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசன வரம் பிரச்சனை இல்லாமல் அந்த தீர்க்க தரிசனம் 100க்கு 100 நிறைவாக்கப்படக்கூடியதாய் விளங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுமை வந்துச்சுனாலே போதும். நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவர் ஆஃப் பண்ணிட்டு
அவரே இயங்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த காலத்தில் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் கூட பொய்த்து போனதாக பார்க்க முடியாது. அவங்க பேசியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளும் அப்படி அச்சு பிசகாமல் நிறைவாக்கப்படுவதற்கு மூல காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேச ஆரம்பிச்சாங்க. வசனம் அப்படித்தான் போட ஆரம்பிச்சிருக்கு. அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சதுனால அதிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட தவறாமல் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய தப்புகள் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் வருகிறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கு ட்ரோலின் மூலமாய் நிறைய மக்கள் தீர்க்க தரிசிகளை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆண்டில் இந்த மனிதன் பதவிக்கு வருவான்னு சொன்னாங்க, ஆனால் அந்த மனுஷன் வந்த பாடு இல்லை. இந்த ஆட்சியினுடைய காரியங்கள் மாற்றத்தின் மூலமாக வரும் என்கிறதை பற்றி பேசினாங்க. ஆட்சி மாறவே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்படும், தேசத்தில் எந்தெந்த விதமான காரியங்கள் உருவாக்கப்படும், இப்படிலாம் ஜனங்கள் பேசினாங்க. ஆனால் ஒரு விஷயம் கூட உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி நிறைய ஜனங்கள் இந்த நாட்களில் தீர்க்க தரிசிகளை கேவலமாய் பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு முழு இடம் கொடுக்காம அவர்கள் மனம் போன போக்கின்படி பேச ஆரம்பிச்சதுனால, அவர்கள் யூகித்தவைகளை பேச ஆரம்பிச்சதுனால தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மக்களால் கேவலமாய் பேசப்படக்கூடிய நிலைகள் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் அநேகம் விதமான விஷயங்களை பற்றி தீர்க்க தரிசனமாய் பேசினார். ஆனால் அதில் ஒரு வார்த்தைகள் கூட நிறைவாக்கப்படாத வார்த்தைகள் என்பதை பற்றி உங்களால் என்னாலும் பார்க்க கூட முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினால் முழுக்க நிறைந்தவராய் வசனங்களை பேச ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு தங்கள் ஆவியின் ஏவுதலை மதிகட்ட காரியங்களை பின்பற்றக்கூடிய, கூலி புரிந்து கொண்டு தீர்க்க தரிசனங்களை பேசக்கூடிய, அநேக விதமான சூழ்நிலைகளை கணித்து பேசக்கூடிய இப்படிப்பட்ட அநேகம் சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறனால தான் தீர்க்க தரிசனங்கள் என்கிற காரியம் இந்த நாட்களிலே மக்களால் கேவலமாய் பேசப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறது உண்டானால் அந்த காரியத்தில் ஒரு மாற்றமும் வராது. அவர் சொன்னதுதான். ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படக்கூடிய வார்த்தைக்கு மற்றவருடைய வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், என்னுடைய வார்த்தைகள் மெய்யாகவே நெருப்பிலே போடப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் பற்றிக்கக்கூடிய நெருப்பை போல இருக்கிறதை பார்ப்பீர்கள். அப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்ல ஆரம்பிக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் உங்களாலும் என்னாலும் பேசவே முடியாது. அப்போ நான்காவது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய ஆவியினால் மட்டும்தான் இயக்கப்பட்டு பேசப்பட வேண்டியது அவசியம். இது ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வாயில் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகளிலே ஒன்றும் நிறைவாக்கப்படாமல் காணப்பட போகிறதே இல்லை. எல்லா வார்த்தைகளும் நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதற்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய முழு ஆளுமை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகத்தில் அதில் 29வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 29வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வசனத்தில் அடுத்த ஒரு காரியமாக கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜனங்களை சீர்படுத்தக்கூடியதாக விளங்க வேண்டியது அவசியம். அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டித்து உணர்த்தி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய குற்றங்கள் யாவற்றையும் வலியுறுத்தி பேசி, நீ இந்த இடத்தில் தவறி போகக்கூடியவனாய் விளங்க, இதுவரைக்கும் நீ நல்லா தான் நடந்துட்டு வந்த, ஆனால் இந்த ஒரு விஷயத்திலே இந்த ஒரு மனிதனை நீ மெய்யாகவே அனுமதிக்க ஆரம்பிச்சதுனால இந்த இடத்தில் உன்னுடைய வழி கர்த்தராகிய தேவனுக்கு மாறாக காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அந்த காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச வேண்டியது அவசியம். உதாரணமாக தாவீது வாழ்ந்த காலங்களில் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான பலவிதமான நிலைகளை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் தாவீதை பார்க்கக்கூடிய கர்த்தரே பேசுகின்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் என் தாவீதை நான் பார்த்தேன்னு சொல்றார். தாவீதினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய கர்த்தர். ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் தாவீது பாவம் செய்த பொழுது ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கின்றார். அவன் செய்யக்கூடிய அந்த பாவத்தை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒளிவு மறைவில்லாமல் எந்த இடத்தில் அவன் தவறி போனான் என்பதை பற்றி தீர்க்கதரிசி திட்டமும் தீர்க்கமாய் தெளிவான விதத்தில் வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தாவீது மனதிலே கூட்டுண்டவனாய் தன்னுடைய எல்லா விதமான வஸ்திரங்கள் யாவற்றையும் களைந்து போட்டுக்கொண்டு சாம்பலிலும் தூளிலும் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி புலம்பி அழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான சீர்கேடுகளை துல்லியமாய் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒருவேளை இதுதான் காரணம், இல்லை என்று சொன்னால் அதுதான் காரணம், இப்படி ரெண்டு விதமான ட்விஸ்டான வார்த்தைகளை பேசக்கூடியவனா இல்லை. இதுதான் பிரச்சனை, இந்த காரியத்தினால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் தடுக்கப்பட ஆரம்பிச்சிச்சு, இதற்கு மூல காரணம் இதுதான், இவைகளை நீங்கள் விளக்குகிறது உண்டானால் இந்த காரியத்தின் மூலமாய் தேவனுடைய எல்லா நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் மக்கள் வழி தவறக்கூடிய நேரங்கள் எல்லாவற்றிலும் ஜனங்களை எச்சரிப்பு உண்டாக்கக்கூடிய மக்களை விளக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா சீர்படாது இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் சீர்படுத்தும்படிக்காக எந்தெந்த காரியத்திலே அவன் வழி விலகக்கூடியவனாய் விளங்கினான், எந்தெந்த விஷயத்தை விட்டு அவன் மீறக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தான், எந்தெந்த மார்க்கங்களிலே கர்த்தராகிய தேவனுடைய விஷயத்தை விட்டு அவன் வேறுபடுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான். இப்படி ஒவ்வொரு நிலைகள் யாவற்றையும் ஜனங்களுக்கு முன்பதாய் திட்டமும் தீர்க்கமாய் அந்த காலத்திலே காணப்படக்கூடிய ஜனங்கள் வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிச்சாங்க. ஆகாப் வாழ்ந்த அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை ஆகாப் கேட்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் தீர்க்கதரிசிகள் அவனுக்கு எதிரடியான வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் தீர்க்கதரிசிகளை ஆகாப் பகைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். என்றாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசன் அவனோடு கூட பேசும்போது அவன் என்ன வார்த்தையை சொல்றான் பாருங்க, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசக்கூடாது, தீர்க்கதரிசிகள் எல்லா விதமான தீர்க்கதரிசிகளையும் அழைப்பியுங்கள், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் என்பதை பற்றி பேசி கர்த்தருடைய வார்த்தைகளை திட்டமும் தீர்க்கமாய் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த இடத்துல அவங்க சீர்கெட்டு போக ஆரம்பிச்சாங்க, எந்த இடத்துல அவர்கள் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த நேரம் முதற்கொண்டு அந்த காலம் முதற்கொண்டு அந்த காலங்களிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் துல்லியமாய் அறிவிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தீர்க்க தரிசனம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி எல்லா காரியங்களையும் துல்லியமாய் பேசக்கூடிய ஒரு நிலை. இதுதான் இப்படிதான் நடந்துச்சு, இதுதான் இந்த ஒரு காரியம், இன்னைக்கு இத்தனாம் நாள் அன்று இந்த நேரத்தில் இந்த இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதை கர்த்தராகிய தேவன் காண்பிக்க துல்லியமா சொல்லு. இது அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நீங்களும் நானும் இதற்கும் அதற்கும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இல்லை. தீர்க்க தரிசனம் என்றால் எல்லா விதமான விஷயங்களையும் துல்லியமாய் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த இடத்துல நான் சீர்கெட்டு போனவனாய் விளங்க ஆரம்பித்தேன், எந்த இடத்துல என்னுடைய வழிகள் தாறுமாறாக்கப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. இப்படி ஒவ்வொரு விதமான நிலைகளையும் அந்த காலங்களிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் துல்லியமாய் பேசக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நீங்க இன்னைக்கு வாங்க சபைக்கு வாங்க, கர்த்தர் இன்னைக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற வார்த்தையை பற்றி பேசுவாங்க. அன்றைக்கு சபையிலே மக்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அற்புதங்கள் உருவாக்கப்படவில்லை என்றால் அதற்கும் அந்த கருத்துக்களை வைக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தராகிய தேவனுக்கு இந்த நாள் தான் சித்தமான ஒரு நாள் என்றாலும் நீங்கள் அதற்கு தகுதியற்றவர்களாய் வர ஆரம்பிச்சதால கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்யாமல் விட்டார். இப்படி மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர் கர்த்தர் அல்ல. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார், செஞ்சிருவார், செஞ்சுதான் ஆகணும். அதுதான் ஆண்டவராகிய தேவனால் பொய் உரையாத தேவன் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லிட்டாலும் மாற்ற மாட்டார். அவருக்கு பேரே ஆண்டவராகிய தேவனுக்கு பேரே பொய் உரையாத தேவன். எந்த காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறேன் என்று சொல்லாலும் கட்டாயம் செஞ்சே முடிச்சிடுவார். அப்ப தீர்க்க தரிசனங்கள்ல எந்த விதமான மாற்று கருத்துக்களையும் சாக்கு போக்குகளையும் உங்களாலும் எல்லாரும் பேச முடியாது. ஏனென்றால் பொய் உரையாத தேவனுடைய வாயாக நின்று நீங்கள் பேசுறீங்க. அதுல மாற்று கருத்துக்களை நான் பேசுகிறது உண்டானாலே கர்த்தராகிய தேவனுடைய நியமங்களுக்கு நான் விரோதமானவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு விதமான காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த காரியம் உருவாக்கப்படும் என்றால் கட்டாயம் உருவாக்கப்பட்டே தீரும். அதுல மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. நம்ம தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும்? ஜனங்களுடைய சீர்கேடுகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படிக்காகவே தீர்க்க தரிசனங்கள் அந்த நாட்களிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையாக என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமிலே உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளுடைய முக்கியமான அடுத்த பணி என்ன அப்படின்னா ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் திடன் சொல்லக்கூடியது அவருடைய முக்கியமான பணி. அவர்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்யும்படிக்காக அந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். சில வேலைகள் கடினமான ஒரு வேலையை காணப்படக்கூடிய நேரத்தில் வேலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாத ஒரு மலைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கணும். இதை எப்படி நான் செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி செஞ்சு முடிக்க முடியும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இது என்னுடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியமாக இருக்கிறதுனால இவைகளில் நான் செய்யக்கூடிய வழிமுறைகளை நான் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆலோசிக்க முடியும், ஒரு மலைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லா விதமான ஜனங்களும் என்ன வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க? ஒருவேளை இந்த விஷயம் உன்னுடைய கண்களுக்கு மலைப்பாய் தோன்ற ஆரம்பித்தாலும் இவைகளெல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாய் சாதாரணமானவைகள். இவைகளை செய்ய உன்னுடைய பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலத்தை நீ சார ஆரம்பித்தால் உன்னுடைய கரங்களின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் அந்த காரியங்களை செய்வார் என்பதை பற்றி திடப்படுத்தும் தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில் நிறைய தீர்க்கதரிசனம் என்ற பேரில் அநேக விதமான மக்களுடைய பலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகளுடைய நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய
தீர்க்க தரிசனம் என்கிறது எப்படிப்பட்டதாய் விளங்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு மனுஷனுடைய கரங்களையும் பலமடைய பண்ணக்கூடிய அளவிற்காக, திடப்படுத்தக்கூடிய அளவிற்காக தீர்க்க தரிசனங்களை ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளாக பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்புறம் தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கணும், அதற்கு என்ன சட்டத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு விஷயம் தான், எல்லா ஜனங்களுக்கும், பலவீனப்பட்ட மக்களுக்கு பலத்தை உருவாக்கும்படிக்காக, அநேக விதமான நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாய் காணப்படக்கூடிய மனிதனுக்கு நிறைவை தரும்படிக்காக, விசுவாசத்திலே தளர்வு உண்டாகக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய மனிதனுக்கு விசுவாசத்தை கட்டக்கூடிய அளவிற்காக தீர்க்கதரிசிகள் எல்லா விதமான மக்களும் அவர்கள் பலவீனத்திலே உதவி செய்யும் ஒரு தீர்க்கதரிசிகளாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த மனுஷனும் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளை நிறைவாக்கக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தவன் கிடையாது. அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை பற்றி அவன் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செய்கிறது எப்படி, அவனை அறியாத ஒரு பயமும் ஒரு அச்சமும் அவனுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மூலமாய் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறார். இது ஒருவேளை உன் கண்ணுக்கு பெருசாக இருக்கலாம், உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். இதை நான் எப்படி செய்ய முடியும்? இந்த விதமான யோசனைகளின் ஊடாக கடந்து போகிறதுக்கு என் கையில் எந்த விதமான பொருளாதாரம் கிடையாது, எந்த விதமான வலிமையும் கிடையாது, ஆட்களுடைய பலம் கிடையாது. இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு வேலையை நான் செய்கிறது எப்படி? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நெகேமியா என்கிற மனிதனை கர்த்தராகிய தேவன் அந்த எல்லா விதமான இடிந்து போன அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டும்படிக்காய் கர்த்தராகிய தேவன் அவனை அழைப்பித்தார். அழைப்பிக்கக்கூடிய நேரத்தில் அவன் கையில் ஒன்றுமே கிடையாது, எந்த விதமான பலமும் கிடையாது, எந்த விதமான காரியமும் கிடையாது, இவைகளை கட்டி முடிக்கக்கூடிய செயல்திறனும் அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது. அவன் ஒரு அரசனுக்கு கீழாக பானபாத்திரக்காரனாய் பணியாற்றக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தான். என்றாலும் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய அந்த நேரத்திலே, மலிப்பு காணப்படக்கூடிய நேரத்தில் தான் தீர்க்கதரிசிகள் திடனான வார்த்தைகளை பேசி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய சக்திக்கு மிஞ்சினதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனால் இவைகளை செய்து முடிக்க முடியும் என்கின்ற திடமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சனால்தான் அவ்வளோ பெரிய வேலைகளை கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. தீர்க்க தரிசனம்னா எப்படி இருக்கணும்? மக்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக அல்ல, அவர்களை திடமடைய பண்ணக்கூடியதாக, அவர்களுடைய குறைவுகளிலே நிறைவை மெய்யாகவே வர்த்திக்க பண்ணக்கூடியதாக, அவர்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்திறன்களை கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கி பெரிய காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாக பலமடைய பண்ணக்கூடிய பணிதான் தீர்க்க தரிசனுடைய பணி. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 1வது அதிகாரம் 5 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 6வது வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். 7வது வசனம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். 10வது வசனம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஒவ்வொரு குறைவுகளையும் ஒவ்வொரு பாவங்களையும் சுட்டி காண்பிக்கிறது ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணி. அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி பயப்படுறாரு. ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க செய்யக்கூடிய குற்றத்தை நான் சொல்கிறது உண்டானால் ஜனங்கள் என்னை எவ்வளவு தூரம் பயங்கரமான காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போவாங்க. ராஜாக்களுக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்றீங்க, தேசங்களுக்கு விரோதமான வார்த்தையை நீங்க பேச சொல்றீங்க, இவைகளெல்லாம் நான் பேசும்படிக்காய் கடந்து போகிறது உண்டானால் இவைகளுக்குரிய தண்டனை எப்படி வரும் என்பதை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே நான் பயப்பட ஆரம்பிக்கிறேன். நான் பேச அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தராகிய தேவன் சொல்ல, நீ சிறு பிள்ளை சொல்லாது, நான் உன்னை மெய்யாகவே கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் பிடுங்கவும் எல்லா காரியங்களையும் செய்யும்படிக்காக நான் இன்றைக்கு இந்த ஜனங்களின் மேல் உன்னை மெய்யாகவே அதிபதியாக அல்லது மேலானவனாக உருவாக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு தீர்க்கதரிசனுடைய பணி என்ன அப்படின்னா, எந்த விஷயத்திலும் நீங்களும் நானும் பயப்படாமல் தேவன் சொல்லுகிறதை கூட்டியும் குறைக்காமல் அப்படியே பேச வேண்டியது அவசியம். ஒரு மனுஷனை அவன் பெரிய ஒரு அதிகாரியாய் காணப்பட ஆரம்பிச்சால் ஒருவேளை ஜனங்களுடைய அதிபதியாக கூட இருக்கலாம். அவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய், அவனுடைய கைகளில் எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளையும் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவன் செய்யக்கூடிய பாவத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தி சொல்லும்படிக்காய் சொல்லுகிறது உண்டானால் முகதாட்சியம் பாராமல் அந்த காரியத்தை குறித்து நீங்களும் நானும் தைரியமா போய் சொல்லணும். அதான் தீர்க்கதரிசியினுடைய அழை. ஒரு தீர்க்க தரிசனம் பேசக்கூடிய ஒரு மனுஷனுடைய முகத்திற்காக வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடாது.
கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிற மாற்றி பேசக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை திரித்து பேச ஆரம்பிக்கின்றான். என்ன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றான் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு விரோதமாக நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் அந்த நாட்களிலே கூலி புரிந்து கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை மாற்றி மக்களுக்கு ஏற்ற வண்ணமாய் மக்கள் விரும்பக்கூடிய அளவிற்காய் பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அப்போ ஒரு தீர்க்கதரிசினா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாவத்தை சுட்டி காண்பின்னு சொன்னா அவனுடைய முகத்தை கண்டு பயமடைந்து விலகக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, பாவத்தை பாவம் என்றும் நீதியை நீதி என்றும் கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே சிலுவையிலே அறையும்படிக்காக பிலாத்துவுக்கு முன்பதாக ஏரோதுக்கு முன்பதாக கொண்டு போகப்படக்கூடிய அந்த ஒரு நேரம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே அவங்க நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ உண்மையிலே நீ வந்து யூதனுடைய ராஜாவான்னு கேட்கிறான். நீ சொல்லுகிறபடிதான் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்ங்கிறத பற்றி பாருங்க. எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசுவை விடுதலையாக்கவும் அல்லது இயேசுவை சிலுவையில் மெய்யாகவே அறையும்படி ஒப்புக் கொடுக்கவும் அதிகாரம் பெற்ற மனுஷனுக்கு முன்னால் போய் கர்த்தர் என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு இசைவாய் கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லல, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த காரியத்திற்கு மெய்யாகவே இந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு கர்த்தர் பேசுகிறார். தைரியமாய் துணிவாய் இந்த வார்த்தைகளை பேசுகிறதற்கு காரணம், ஒருவன் தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறது உண்டானால் மனுஷனுடைய முகத்துக்கு பயப்படக்கூடாது. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு. என்ன காரியங்களை நமக்கு விரோதமாய் அவர்கள் பேசக்கூடிய ஒரு மக்களாய், அந்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சு, நாம செய்கிறது பாவம் என்றால் பாவம் என்கிறதை பற்றி அறிவுறுத்தும்படிக்காகவே அழைக்கப்பட்டவர்கள் தீர்க்கதரிசிகள். அப்போ ஒரு தீர்க்கதரிசனா எப்படி இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன். பயம் இல்லாமல் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வாயாகவே நாம் பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழைப்புக்கு பேர் தான் தீர்க்கதரிசன அழைப்பு. அவர்கள் முகத்தை பார்க்கக்கூடிய மக்களாய் அல்ல, சூழ்நிலைகளை பார்க்கும் ஒரு மக்களாய் அல்ல. நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் நமக்கு என்ன விதமான தண்டனைகள் மெய்யாகவே கொடுக்கப்பட போகிறது என்பதை பற்றி பயத்தோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல. எதையும் அவர்களுடைய மனம் யோசியாமல் கர்த்தருடைய வாயாகவே நின்று செயலாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். சபைகளில் இப்படித்தான் கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசிகளை உருவாக்க ஆரம்பித்தார். ஜனங்களுடைய காசுக்காக அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஜனங்களாய் அல்ல, கர்த்தர் என்ன விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அவைகளை அப்படியே நேருக்கு நேராய் முகத்துக்கு முகமாய் பேசும் ஒரு மக்களாய் அந்த நாட்களிலே காணப்பட ஆரம்பிச்சனால்தான் சபைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் பயத்தோடு கூட இருக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் எங்கே இந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அறிவிக்கப்படுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வோடு கூட சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பாவத்திற்கு பயமடையக்கூடிய ஒரு மக்களாக, பாவத்தை விட்டு விலகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசன அழைப்பு என்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்முடைய இஷ்டத்தின்படி பேசும்படிக்காக ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்ட வரமும் கிடையாது. நீங்களும் நானும் கர்த்தருடைய வாயாக பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனால அங்க நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் முதல் காரியம் மறுக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமைக்கு உட்படுத்தப்பட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை துல்லியமாய் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் என்கிறதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நாம் தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் இந்த சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக விளங்கினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய ஆளுமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதையும் கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த தடையும் இல்லாமல் துல்லியமாய் நம் மூலமாய் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதையும் கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியுடன் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்றால் என்ன, அவனுக்கு என்னென்ன விதமான சட்ட திட்டங்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தாவே, ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்தவும், ரகசியங்களை, தேவனுடைய ரகசியங்களின் ஆழமான காரியங்களை வெளிப்படுத்தவும், விசுவாச பிரமாணத்தினுடைய அளவிற்கு ஒத்ததாகவே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை பேசவும், பரிசுத்த ஆவியினுடைய முழுமையான ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்டே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும் என்றும், ஜனங்களை சீர்படுத்தும்படிக்காகவும் அவர்களுடைய கரங்களை திடப்படுத்தும்படிக்காகவும், பாவத்தை பாவம் என்று சுட்டி காண்பிக்கக்கூடிய அளவிற்காகவும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரியத்திற்காகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கூட்டியும் குறைத்தும் அல்ல, மூடி மறைக்கக்கூடிய ஒரு மக்களாயும் அல்ல, தீர்க்க தரிசனம் என்று அழைக்கப்படக்கூடியது தேவனுடைய வாயாக அவைகளில் எந்த விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நேருக்கு நேராய் அறிவுறுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அழைப்பு தான் தீர்க்க தரிசன வரங்களுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர்கள் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது உண்டானால் இந்த
சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாகவே தெளிவாக அவர்கள் அறிவிக்க ஏற்ற கிருபைகளை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தங்கள் மனம் போன போக்கின்படி அபத்தமான காரியங்களை தரிசித்து பொய்யாக குறி சொல்லக்கூடிய ஒரு மக்களைப் போல அல்ல, ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை திட்டமும் துல்லியமாய் புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கூட்டியும் குறைத்தும் பேசாமல் தேவனாகிய கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும் அவர்கள் பேசக்கூடிய அளவிற்காக உண்மையாகவே கர்த்தருடைய வாயாக அவர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்பட நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் பல விதமான நிலைகளிலே அநேக விதமான மாறுபட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய இவர்களாகிலும் உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக நின்று உங்களுடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசனமான வரங்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். வரங்களிலே மேன்மையாக காணப்படக்கூடிய இந்த வரங்களிலே நீங்களும் நானும் சகல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விளங்குகிறது உண்டானால் இந்த வரங்களின் மூலமாய் அநேக மக்கள் உணர்த்துவிக்கப்படுகிறதையும் கர்த்தராகிய தேவனுடைய சபைகள் விருத்தியடைய ஆரம்பிக்கிறதையும் தேவனுடைய வார்த்தைகள் செழிப்பாய் ஜனங்களுக்கு மத்தியிலே சென்றடையும் தக்கதாக உங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வாயாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் இருந்து வரும் தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஜனங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி அறிந்து கொண்டோம். ஜனங்களின் இருதயத்தை வெளிப்படுத்தி சீர்படுத்தி திடப்படுத்தி அவர்களை விசுவாசத்தில் வளர பண்ணுவதே தீர்க்க தரிசனம். நமக்கு முன் சொல்லப்படும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்பாமல் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஆமேன்.